வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.4 ஓகேங்களா, 10th மேக்ஸ் சாப்டர் 2ல எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? 8, 24, 72. இதே மாதிரி மொத்தம் 3 டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸில் இந்த ரெண்டுக்கு இடையில என்னென்ன டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னாலே அடுத்த டேர்ம் நம்மளாவே ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8 + 16 24 அப்படின்ற வரும். ஸோ 24லேருந்து இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இங்கே இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு இடையில 16 இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? டிவிஷன் அப்படின்றது ரெண்டு கடையில் உள்ள சப்ட்ராக்ஷன் கிடையாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னா 8 பார்த்தீங்க 24க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா 8 × 3 24 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 24 × 3 72 ஓகேங்களா? ஸோ அப்போ 24 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72. அப்போ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்மு 72 × 3 போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருது? 216 வரும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் 216 × 3 648 ஓகேங்களா? ஓகே கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 648 × 3 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4491 ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸு. 3216 648 1944. ஸோ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படின்றது இதுதான் ஓகேங்களா? ஸோ ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள், எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான். ஸோ அதாவது ப்ரீவியஸ் டேர்மை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ அதே தான் இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நெக்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ இன்ட்டு 3 இது, இன்ட்டு 3 இது ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிவிஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 5, 1, -3 ஓகேங்களா? ஸோ இதில் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்குது ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டேர்ம் 1 ஃபஸ்ட்டு வந்து டேர்ம் 1 ஓகேங்களா? A1 அப்படின்னு எடுத்துக்குவோம். செகண்ட் டேர்மை A2 1 ஓகேங்களா? தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா A3 -3 ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா A2லேருந்து தான் A1 ஓகேங்களா? ஏன்னா A1லேருந்து நெக்ஸ்ட் A2 போயிருக்குது. அப்போ இதுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்கணும்னா இதுலேருந்து தான் இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா? என்ன வருது? போட்டே பார்த்துடலாமா? 1 - 5 ஸோ -4 வருது ஓகேங்களா? ஸோ அப்போ இதே இது A3 - A2 போட்டிங்கன்னா -3 -1 ரெண்டுமே மைனஸ்ன்றப்ப ஆட் பண்ணலாம் -1. ஸோ அப்போ ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா -4. அப்போ A3 இது அப்படின்னா A4 ஃபோர்த் டேர்ம் என்ன வரும்? இதில் இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ அப்போ -3 -4 என்ன வரும்? -7 ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேர்ம் A5. ஸோ A3 A4ன்றது -7. இதில் இருந்து -4 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் -11. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து டேர்மு -11 -4 போட்டு பார்த்தீங்கன்னா -15. ஸோ அப்போ நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்க நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் அப்படின்றது இதுதான் ஓகேங்களா? -7, -11, -15 இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் ஓகேங்களா? தேர்ட் டேர்மு தேர்ட் டிவிஷன். ஸோ 1/4, 2/9, 3/16 ஓகேங்களா? ஸோ A1 வந்து 1/4, A2 வந்து 2/9, A3 வந்து 3/16 ஓகேங்களா? அப்போ A4 என்ன இருக்கும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்போ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக 4 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4, 9, 16 இதெல்லாம் என்னது ஸ்கொயர் நம்பர் தான். 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். அதாவது மேலே 1 இருக்கும்போது கீழே 2 ஸ்கொயர் வருது, மேலே 2 இருக்கும்போது கீழே 3 ஸ்கொயர் வருது, மேலே 3 இருக்கும்போது கீழே 4 ஸ்கொயர் வருது ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 4 இருக்கும்போது இங்கே என்ன வரும்? 5 ஸ்கொயர் அப்படின்னு வரும் 25 ஓகேங்களா? ஸோ A5ன்றப்ப இதை எழுதிடுறேன். 4, 5, 6 மேலே நியூமரேட்டர். டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா
4ன்றப்போ 5 ஸ்கொயர், 5ன்றப்போ 6 ஸ்கொயர் 36, 6ன்றப்போ 7 ஸ்கொயர் 49. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். 3 டேர்ம் ஃபஸ்ட்டு 3 டேர்ம் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த 3 டேர்முக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன இருக்குது, டிஃபரன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 டேர்மும் நம்மளால அழகா எழுத முடியும். ஓகேங்களா? சில இடங்கள்ல அ ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். சில இடங்கள்ல மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். சில இடங்கள்ல இந்த மாரி ஸ்கொயர போட்டுக்கிட்டே வர மாரி இருக்கும். ஸோ எல்லா விதத்துலயும் நம்ம யோசிக்க கத்துக்கணும். ஸோ இவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு சம்மு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்க போறது exercise number 2.4ல செகண்ட் சம் தான். Find the first 4 terms of the sequences whose nth terms are given by. ஸோ an குடுத்துட்டாங்க. அதாவது nth term அப்படின்னா இது n இருக்கிறது ஏதோ ஒரு term அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 4 term கேட்குறாங்க. ஸோ அப்போ n = 1ன்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் term கிடைக்கும். n = 2ன்னு போட்டால் செகண்ட் term கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் 4 terms நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து கிவன் எடுத்துட்டேன். an = n³ - 2. ஸோ அப்போ n = 1 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது a1 ஃபர்ஸ்ட் டேர்ம் 1³ - 2 1 - 2 -1. ஓகேங்களா? n = 2 அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது a2. ஸோ 1² - 2 இப்பயும் சரி a2 n = 2ன்னு போட்டு பார்க்குறோம். ஸோ அப்போ 2² - 2 4 - 2 2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் n = 3 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது a3 ஓகேங்களா? தேர்ட் டேர்ம் கிடைக்குது. ஸோ n-க்கு பதிலாக நான் 3 போடுறேன். 3² ஓகேங்களா? இதுதான் காமன் டேர்ம் சொல்லுவோம் an அப்படின்றது. ஸோ ஒன்னொன்றுக்கும் n-க்கு போடுறோம். a1 a2 a3. இப்போ 3² - 2 3² அப்படின்னா 9 9 - 2 7. நெக்ஸ்ட் n = 4 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது a4 ஃபோர்த் டேர்ம் கிடைக்குது. n-க்கு பதிலாக 4 சாரி இங்கே கியூப் இருக்கு. ஸோ 1³ போட்டோம். அதே மாதிரி இங்கே 2³ அப்படின்னு போட போகிறோம். ஸோ 2³ = 8 8 - 2 6 ஓகேங்களா? நெக்ஸ்ட் a3 அப்படின்றப்ப 3³ n³ அப்படின்றப்ப 3³ ஓகேங்களா? 3³ அப்படின்னா 3 × 3 × 3 27 - 2 25 ஓகேங்களா? நெக்ஸ்ட் a4 அப்படின்றப்ப n³ வந்து 4³ - 2. ஸோ 4 × 4 × 4 அதாவது 64 - 2 62 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் தான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ a1 வந்து -1 a2 வந்து 6 a3 25 a4 வந்து 62 இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 4 டேர்ம்ஸ் ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். an = -1 ஹோல் பவர் n + 1 n × n + 1. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டிவிஷன். ஸோ an போட்டாச்சு. n = 1ன்னு போடும்போது a1 = -1 n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 + 1 என்ன வரும்? 2. ஸோ n-க்கு பதிலாக 1 1 + 1 என்ன வரும்? -1 ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? +1 ஓகேங்களா? ஸோ மைனஸை ஈவன் டேர்ம் பவரில் ஈவன் டேர்ம் இருந்துச்சு. மைனஸ்க்கு பவரில் ஈவன் டேர்ம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? இன்னொரு சொல்கிறேன். நெகட்டிவ்க்கு பவரில் ஈவன் டேர்ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் என்னவா வரும்? பாசிட்டிவாக தான் வரும். ஓகேங்களா? 2 4 6 8 எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 1 1 1 × 1 + 1 2. ஸோ 1 × 2 2 ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் n = 2 அப்படின்னு போட்டு பார்க்கும்போது n-க்கு பதிலாக 2 போட்டேன். -1 n-க்கு பதிலாக 2 + 1 3 ஓகேங்களா? ஸோ n-க்கு பதிலாக 2 இங்கே n = 2 2 + 1 3. ஸோ -1 ஹோல் பவர் 3 நான் ஏற்கனவே சொன்னேன். நெகட்டிவ் டேர்மில் பவரில் ஈவன் டேர்ம் இருந்தால் தான் பாசிட்டிவ். ஆட் டேர்ம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ் தான். ஓகேங்களா? ஸோ -1ன்னு போட்டாலும் சரி, இல்லை வெறும் மைனஸ்ன்னு போட்டாலும் சரி. நெக்ஸ்ட் 2 × 3 6 ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் -6. அடுத்தது n = 3 அப்படின்னு போட்டு பாருங்க. a3 = -1 ஹோல் பவர் 3 + 1 4. ஸோ இங்கே வந்து 3ன்றப்ப n = 3 நெக்ஸ்ட்டு 3 + 1 4. ஸோ -1 ஹோல் பவர் 4ன்றப்ப கண்டிப்பாக இது பாசிட்டிவ் ஆயிரும். 3 × 4 12. நெக்ஸ்ட் n = 4ன்னு போடுறேன். a4 வந்து -1 ஹோல் பவர் 5 n-க்கு பதிலாக 4 நெக்ஸ்ட் 4 + 1 5. ஸோ -1 ஆட் டேர்ம் இருக்குது பவரில். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் மைனஸ் தான். அடுத்தது 4 5s are 20. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் ஓகேங்களா?
ஸோ இது டிவிஷன் 2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் 3. ஸோ தேர்டு டிவிஷன் பார்ப்போம். தேர்டு டிவிஷன் an equal to 2n square minus 6. ஸோ n equal to 1ன்னு போடும்போது a1 equal to 2 into 1 square minus 6. 2 1 square 1 தான், 2 1s are 2, 2 minus 6 minus 4. n equal to 2 அப்படின்னு போடும்போது a2 equal to 2 into 2 square. ஓகேங்களா, 2 பவரில் ஸ்கொயர். ஸோ 2 into 2 square 4 minus 6, 2 4s are 8, 8 minus 6 2. நெக்ஸ்ட் n equal to 3 அப்படின்னும்போது a3 2 into n-க்கு பதிலாக 3 ஸ்கொயர், இதுதான் காமன் டேர்மு, minus 6. ஸோ 2 into 3 ஸ்கொயர் 9 minus 6, 2 9s are 18, 18 minus 6 12. நெக்ஸ்ட் n equal to 4 அப்படின்றப்ப a4 equal to 2 into 4 square minus 6. ஸோ 2 into 4 ஸ்கொயர்ன்றப்ப 16 minus 6, 2 16s are 32, 32 minus 6 26. ஓகேங்களா, ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடிய டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4. ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் வந்து -4, 2, 12, 26. ஓகேங்களா, எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் சம், ஃபைண்ட் த nth டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதில் nth டேர்ம் அப்படின்றப்ப இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஒரு டேர்ம் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் a1ன்னு வச்சுக்குவோம், இது செகண்ட் டேர்ம் a2, தேர்ட் டேர்ம் a3, ஃபோர்த் டேர்ம் a4. ஓகேங்களா, ஸோ 2 5 10 17 இந்த 4 நம்பரையும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ரிலேஷன் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். இது 2 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, இதோட 3 தான் ஆட் ஆயிருக்கு, இங்கே 5 ஆட் ஆயிருக்கு, இது 7 ஆட் ஆயிருக்கு, அப்போ அடுத்து 9 ஆட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் வந்து காமன் டேர்ம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. nth டேர்ம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஏஎன் அப்படின்ற மாதிரி எழுதக்கூடிய காமன் டேர்ம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். 2 அப்படின்றத எப்படி எழுதலாம், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதலாமா, 5ன்றத 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதலாமா, 2 2s are 4, 4 + 1 5. 10 சரி 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 3 3s are 9, 9 + 1 10. 17 4 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 4 4s are 16, 16 + 1 17. இப்படி எழுதலாம் இல்லையா. ஸோ அப்போ இதை காமன் டேர்ம் நம்ம எழுதும்போது ஏஎன் ஈக்குவல் டு இங்கெல்லாம் என்ன இருக்குது 1 2 3 4 இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே n ஸ்கொயர், நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதலாம் ப்ளஸ் 1. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து காமன் டேர்ம் ஏஎன் ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் 1. பட் என்ன ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த n அப்படின்றது பிலாங்ஸ் டு கேபிட்டல் N, அதாவது நேச்சுரல் நம்பரில் இருக்கும், 1ல் ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான். n வந்து நேச்சுரல் நம்பர், நெகட்டிவாவோ இல்லாட்டி ஜீரோலையோ ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் டிவிஷன் செய்வோம். ஸோ செகண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 0, 1/2, 2/3. ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஐடியா கிடைக்குது. இங்கே 0 1 2. ஓகேங்களா, கீழே எதுவுமே இல்லை, கீழேயுமே என்னது 0 தான் சொல்லலாம். ஓகேங்களா, 0 சொல்லலாம், இல்லாட்டி 0/1னாலும் 0 தான். ஓகேங்களா, ஸோ அப்போ கீழேயும் 1 2 3, ஆனால் மேலே 0 1 2. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்ம இங்கே சொன்ன மாதிரி n அப்படின்னாலே நேச்சுரல் நம்பர் தான். ஸோ கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா மைண்டில் வச்சுக்கோங்க, n/1 0. ஓகேங்களா, ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு டேர்ம் a1 வந்து 0ன்றதை எப்படி எழுதலாம், 1 - 1 0வா டிவைட் பை 0. செகண்ட் டேர்ம் 1/2, இதை எப்படி எழுதலாம் 2 - 1 டிவைட் பை 2 எழுதலாமா. தேர்ட் டேர்ம் 2/3 அப்படின்றத 3 - 1 தான். ஓகேங்களா, 3 - 1 ஏன்னா 2 தானே இருக்குது, 3 - 1 டிவைட் பை 3 எழுதலாமா. ஸோ
ஸோ அப்போ இந்த ஜீரோவை 1 - 1 டிவைட் பை 0ன்னு எழுதுகிறோம். 2வை 1/2, சரி இது 0 கிடையாது, 0 போட்டால் இன்ஃபினிட்டியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 0/1 தான் 0. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 - 1 டிவைட் பை 1, 2 - 1 டிவைட் பை 2, 3 - 1 டிவைட் பை 3. ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி எழுதும்போது காமன் டேர்ம் அப்படின்னு எழுதும்போது இது எல்லாமே 1, 2, 3, கீழே 1, 2, 3. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே n - 1 டிவைட் பை n. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட காமன் டேர்ம். பட் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. இதை நோட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எழுதுறது தான் கவனிக்கணும். என்ன அப்படின்னா 0ன்றப்ப மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். 0 எனிதிங் கண்டிப்பாக 0 தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 0/5னாலும் 0 தான். 0/100 போட்டாலும் 0 தான். அதே இது 100/0 போட்டோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி. 1/0 போட்டால் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு நம்பரையும் 0வால் டிவைட் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் இன்ஃபினிட்டி. 0வை எந்த ஒரு நம்பரால் டிவைட் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் 0 தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இங்கே வந்து 0, 1 - 1 0, 0/1 கண்டிப்பாக 0 தான் வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 0வை 1 - 1 டிவைட் பை 1ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதை மறுபடியும் கூட எழுதிடுறேன். ஈக்குவல் டு 1 - 1 டிவைடட் பை 1. ஓகேங்களா? ஸோ இதே இது 2 - 1 டிவைட் பை 2, 3 - 1 டிவைட் பை 3. ஸோ இது n, இது வந்து -1. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இது செகண்ட் டேர்ம். நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் பார்ப்போம். அடுத்தது தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா 3, 8, 13, 18. ஓகேங்களா? ஸோ A1 வந்து 3, A2 வந்து 8, A3 வந்து 13, A4 வந்து 18. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 3, 8, 3, 8 எண்டிங் வித் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இது நியரஸ்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது 3ன்றப்ப 5 கொண்டு போகலாம். இது 2, அதான் ரெண்டுலேயுமே எல்லாத்துலேயுமே 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 5, 10, 15, 20. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வருதா? ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து 5லேருந்து 2வால் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? எல்லாத்தையும் 2 ஆட் பண்ணால் எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கிடைக்குது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல் வந்து 2வை சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்கும் தானே? ஸோ அப்போ 8ன்றத 10 - 2ன்னு எழுதலாம். 13 அப்படின்றத 15 - 2ன்னு எழுதலாம். 18 20 - 2. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. அப்போ நான் AN காமன் டேர்ம் வந்து என்னது 5 போட்டேன். இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. அப்போ n போடுறேன். 5n - 2. ஓகேங்களா? ஸோ nன்றது கேபிட்டல் Nல இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர். ஸோ இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். n ஈக்குவல் டு என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, 1, 2, 3, 4 அப்படியே போய்கிட்டே இருக்குது. அதான் கேபிட்டல் N அப்படின்னும் நேச்சுரல் நம்பர். ஸோ அப்போ AN ஈக்குவல் டு இந்த எண்ணுக்கு பதிலாக 1, 2, 3, 4, 5 அப்படின்றத போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N அப்படின்றது இதோட கண்டிஷன். ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. இதை எழுதணும் அவசியம் இல்லை, இது வரைக்கும் எழுதினால் போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து தேர்ட் டிவிஷன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4ல் 4th சம் பார்க்க போகிறோம். ஸோ 4th சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ் whose nth terms are given by. ஓகேங்களா? அந்த nth டேர்ம் ANன்றது கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 5n/n+2. ஸோ இதில் A6 என்ன, A13 என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். AN ஈக்குவல் டு 5n/n+2. A8 என்ன, A15 என்ன அப்படி கேட்கல, A6 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ A6ன்றப்ப இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின், A6 தான். ஸோ இது தேவையில்லை, இது நம்மளுக்கு கேட்கல, கட் பண்ணிடுங்க. இப்போ A6 அப்படின்றப்ப n ஈக்குவல் டு 6 போட்டு பாருங்கள். 5 × 6 டிவைடட் பை 6 + 2. ஓகேங்களா? 5 6 are 30 டிவைடட் பை 8. ஸோ ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். 2ஆல் கட் பண்ணினா 15 2s are 30, 4 2s are 8. ஓகேங்களா? 15/4 அப்படின்றதான் A6. நெக்ஸ்ட்டு A13 கேட்டிருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு 13 போடுறேன். 5 × n. ஸோ 5 13 டிவைடட் பை 13 + 2. 5 13s are நம்மளுக்கு 65 அப்படின்னு வரும். டிவைடட் பை 15 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான். ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 13 5s are 16. இங்கேயே கட் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ 3 5s are 15. ஸோ 13/3. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கக்கூடியது A6 அப்படின்றது 15/4, A13 அப்படின்றது 13/6. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நல்லா இன்னும் கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டு அப்படின்றது மல்டிப்ளிகேஷனுக்காக போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த இடத்துல மைனஸ் இருந்தால் கூட நம்ம அந்த ப்ராக்கெட்டை போட்டு எழுதி மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சரில் மைனஸ் போடலாம். ஸோ மேக்ஸிமம் ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் 4th. இதே இது நான் செகண்ட் டிவிஷனுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா AN ஈக்குவல் டு
n ஸ்கொயர் மைனஸ் 4 கொடுத்துட்டு a4 ஈக்குவல் டு என்ன, நெக்ஸ்ட்டு a11 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, a4 a11. ஸோ இப்போ a4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் காமன் டேர்ம்னு வச்சுக்குவோம். a4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 4 போடுறேன். ஸோ அப்போ மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேங்களா, ஸோ மைனஸ் வெளியில் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 ஸ்கொயர்ன்றது 16 மைனஸ் 4, 16 மைனஸ் 4 அப்படின்றது 12, வெளியில் ஒரு மைனஸ். ஸோ a4 ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து a11 பார்க்க போகிறோம். ஸோ n ஈக்குவல் டு 11 போட்டு பார்க்குறேன். ஸோ மைனஸ் ப்ராக்கெட்டில் எண்ணுக்கு பதிலாக 11 ஸ்கொயர் மைனஸ் 4, மைனஸ் 11 ஸ்கொயர் சார் 121 மைனஸ் 4. ஓகேங்களா, ஸோ மைனஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 117 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ a11 ஈக்குவல் டு மைனஸ் 117 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் செய்கிறத இப்படி ஒன் பை ஒன்னாக செய்யும்போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிங்க, பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா, இது காமன் டேர்மு. ஸோ காமன் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து எழுதணும். ஸோ அதனால் இந்த காமன் டேர்மை ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4. ஸோ 2.4ல் ஃபிஃப்த்து சம் தான் பார்க்க போகிறோம். ஃபிஃப்த்து சம்மில் ஃபைண்ட் a8 a15. ஓகேங்களா, ஊஸ் nth டேர்ம் இஸ் an ஈக்குவல் டு, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் n வந்து ஈவனாக இருந்தால் இதை அப்ளை பண்ணுங்கள் ஏஎன்னுக்கு, n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஏஎனுக்கு இதை அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு an ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 2 3 எப்போ n இஸ் ஈவன். ஓகேங்களா, அதே இது an ஈக்குவல் டு n ஸ்கொயர் டிவைட் பை n 2n ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 எப்போ n இஸ் ஆட். ஓகேங்களா, ஓடு ஆர் ஓடு. ஓகே, ஸோ n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. இது ஏற்கனவே நிறைய இடம் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1ல் இருந்து தான் ஸ்டார்டிங் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ a8 கண்டுபிடிக்கிறேன் கேட்டிருக்கிறதுல. ஸோ 8ன்றது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான். அப்போ a8 அப்படின்றப்ப நம்ம காமன் டேர்ம் வந்து இதைத்தான் எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு 8 e1 therefore an equal to n square minus 1 divided by n plus 3. ஓகேங்களா, ஸோ காமன் டேர்ம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்போ 8 n இருக்கிற இடத்துல 8 அப்ளை பண்ணுங்க. 8 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 8 ப்ளஸ் 3. ஸோ 64 மைனஸ் 1 டிவைடட் பை 11, 63 டிவைடட் பை 11. ஸோ இதுதான் a8. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு a15க்கு 15 இஸ் ஓட் நம்பர். ஓகேங்களா, therefore an equal to n square divided by 2 plus 1. n is ஓடுனா இதுதான் n. ஸோ அப்போ காமன் டேர்ம் an equal to இது. அப்போ n equal to 15 போட்டு பார்த்தீங்க, ஏன்னா 15 தான் கேட்டிருக்காங்க. 15 ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் 1. ஓகேங்களா, 15 ஸ்கொயர்னா 251, 225 டிவைடட் பை 3. ஸோ இதை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 7 3 சார் 21, 5 75. ஓகேங்களா, a15 அப்படின்றது 75. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபிஃப்த்து சம். சாரி, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த 2 கிடையாதுங்க, 2 இன்ட்டு n ப்ளஸ் 1. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 இன்ட்டு n ப்ளஸ் 1 அப்படின்றப்ப 2 இன்ட்டு என்னோட வேல்யூ என்னது 15. ஓகேங்களா, ஸோ 2 இன்ட்டு 15 ப்ளஸ் 1, ஸோ 30 ப்ளஸ் 1 31. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 225 டிவைடட் பை 31. சரி, ஓகேங்களா, ஸோ இதில் நான் இப்போ ஒன்று புதுசாக கற்றுக் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டின் எழுதும் போதே கவனமாக பார்த்து எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கொஸ்டின் கவனமாக எழுதுங்க. கொஸ்டின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா எழுத ஆன்சர் எல்லாம் தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் எடுத்து எழுதும் போதும் ஒரு கவனமாக எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து எழுதுங்க. n ஸ்கொயர் டிவைட் பை 2n ப்ளஸ் 1. ஓகேங்களா, அப்போ n ஸ்கொயர் டிவைட் பை 2n ப்ளஸ் 1. என்னுக்கு பதிலாக 15 போட்டிங்கன்னா 15 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு 15 ப்ளஸ் 1. என்னுக்கு பதிலாக 15 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். 2 15s are 30, 30 plus 1 31, 225 divided by 31 அப்படின்றதா a15. ஓகேங்களா, ஸோ இது ஃபிஃப்த்து சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல் சிக்ஸ்த்து சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் a1 equal to 1, a2 equal to 1, an equal to 2 into n minus 1 plus 2 in a into n minus 2
இதுதான் கொடுத்துருக்காங்க காமன் டேர்ம் ஓகேங்களா. ஏஎன் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏஎன் மைனஸ் 1 ப்ளஸ் ஏஎன் மைனஸ் 2 டேர்ம் ஓகேங்களா. n கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3 3யும் 3ஐ விட அதிகமாகவும் தான் இருக்கணும் n. ஸ்மால் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் n. தென் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 6 டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் எடுத்து எழுதிட்டேன். A1 ஈக்குவல் டு 1, A2 ஈக்குவல் டு 2. ஸோ காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏஎன். அவன் n வந்து 3யும் 3ஐ விட அதிகமாகவும் இருக்கதா போட்டு ஃபஸ்ட்டு 6 டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது அவனே கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கொடுத்துட்டான். இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம் A1 A2. நெக்ஸ்ட்டு 3ஐ விட அதிகமாக போட போகிறோம் 3லேருந்து. ஸோ n ஈக்குவல் டு 3 அப்படின்னு போது தேர்ட் டேர்ம் 2 இன்ட்டு a இன்ட்டு a பவர் 3 மைனஸ் 1 ஓகேங்களா. a 3 மைனஸ் 1 ப்ளஸ் a 3 மைனஸ் 2 ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதணும் அப்படின்னா 2 இன்ட்டு a 3 மைனஸ் 1னா 2 ப்ளஸ் a 3 மைனஸ் 2னா a1. ஸோ 2 இன்ட்டு a2 ப்ளஸ் a1 அப்படின்றப்ப 2 இன்ட்டு a2க்கு பதிலாக 1 இருக்குது ப்ளஸ் a1க்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ 2 ப்ளஸ் 1 3. இதுதான் தேர்டு டேர்ம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் எழுத போகிறது ஃபோர்த்து டேர்ம். இங்கே எழுதுகிறேன். a4 ஈக்குவல் டு ஃபோர்த் டேர்ம் இந்த காமன் டேர்ம் எடுத்து எழுதுகிறேன். 2 இன்ட்டு a n-க்கு பதிலாக 4 மைனஸ் 1 ப்ளஸ் a 4 மைனஸ் 2. 2 இன்ட்டு a3 ப்ளஸ் a2. 2 இன்ட்டு a3க்கு பதிலாக நம்ம 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ப்ளஸ் a2ன்றப்ப 1 ஓகேங்களா. ஸோ 2 3s are 6, 6 ப்ளஸ் 1 7. இதுதான் வந்து ஃபோர்த்து டேர்ம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டேர்ம் எழுதுகிறேன். 2 இன்ட்டு a 5 மைனஸ் 1 ப்ளஸ் a 5 மைனஸ் 2 ஓகேங்களா. இந்த காமன் டேர்மில் n-க்கு பதிலாக 5 போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 2 a4 ப்ளஸ் a3. ஸோ 2 இன்ட்டு a4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7 ப்ராக்கெட்டில் தான் போட்டிருக்கேன். a3ன்றப்ப 3. ஸோ 2 7s are 14, 14 ப்ளஸ் 3 17 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு a6 சிக்ஸ்த்து டேர்ம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 இன்ட்டு a 6 மைனஸ் 1 ப்ளஸ் a 6 மைனஸ் 2. 2 இன்ட்டு a5 இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டேன். எக்ஸ்ட்ரா போட்டதுனால அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் a ஃபோர்த்து டேர்ம். ஸோ 2 இன்ட்டு a ஃபிஃப்த்து டேர்ம் வந்து 17 ப்ளஸ் a ஃபோர்த்து டேர்ம் வந்து 7. 2 17s are 34, 34 ப்ளஸ் 7 41. ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய 6th டேர்ம் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a1 1, a2 1, a3 வந்து 3, a4 7, a5 17, a6 வந்து 41. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸ் நம்பர் 2.4. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.4ல் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த இண்டிகேட்டட் டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ் whose nth terms are given by ஓகேங்களா. இந்த nth டேர்ம் ஏஎன்ன்றது கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 5n by n plus 2. ஸோ இதில் a6 என்ன a13 என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். an ஈக்குவல் டு 5n by n plus 2. a8 என்ன a15 என்ன அப்படின்னு எழுதியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ a8 கண்டுபிடிக்க போகிறேன். a8 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா n இருக்க இடத்துல 8 அப்படியே எழுதுகிறேன். ஸோ அப்போ 5 8க்கு ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன். 5 இன்ட்டு 8 ஓகேங்களா. நிறைய இடத்துல நான் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் தான் போட்டிருப்பேன் மேக்ஸிமம் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்தால் கூட மைனஸ் நெகட்டிவில் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டில் போட்டு செஞ்சுருப்பேன். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் எதுவும் வராது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூவில் தப்பு எதுவும் வராது பெருசாக ஓகேங்களா. ஸோ அதனால் இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 2. ஸோ 5 8s are 40 டிவைடட் பை 10 ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது எனக்கு? சாரி, இதில் வந்து நான் வந்து a8 கேட்கல, a6 கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ a6ன்றப்ப இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் a6 தான். ஸோ இது தேவையில்லை, இது நம்மளுக்கு கேட்கல, கட் பண்ணிடுங்க. இப்போ a6 அப்படின்றப்ப n ஈக்குவல் டு 6 போட்டு பாருங்கள். 5 இன்ட்டு 6 டிவைடட் பை 6 ப்ளஸ் 2 ஓகேங்களா. 5 6 ஆர் 30 டிவைடட் பை 8. ஸோ ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 தான். 2ஆல் கட் பண்ணினா 15 2s are 30, 4 2s are 8 ஓகேங்களா. 15/4 அப்படின்றதான் a6. நெக்ஸ்ட்டு a13 கேட்டிருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு 13 போடுறேன்.
5 into n. So 5, 13 divided by 13 plus 2. 5 13s are நமக்கு 65 அப்படின்னு வரும் divided by 15. Multiples of 5 தான். ஸோ கட் பண்ணேன் அப்படின்னா 13 5s are 16. ஸோ இங்கேயே கட் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ 3 5s are 15. ஸோ 13 by 3. ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கக்கூடியது A6 அப்படின்றது 15 by 4, A13 அப்படின்றது 13 by 6. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ நல்லா ஒன்று கவனிச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட் அப்படின்றது மல்டிப்ளிகேஷனுக்காக போட்டிருக்கேன். ஒருவேளை அந்த இடத்துல மைனஸ் இருந்தால் கூட நம்ம அந்த ப்ராக்கெட்டை போட்டு எழுதி மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சரில் மைனஸ் போடலாம். ஸோ மேக்ஸிமம் ப்ராக்கெட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன் 4th. இதே இது நான் செகண்ட் டிவிஷனுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா an ஈக்குவல் டு மைனஸ் என் ஸ்கொயர் மைனஸ் 4 கொடுத்துட்டு A4 ஈக்குவல் டு என்ன, நெக்ஸ்ட்டு A11 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, A4 A11. ஸோ இப்போ A4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் காமன் டேர்ம்னு வச்சுக்குவோம். A4 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 4 போடுறேன். ஸோ அப்போ மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேங்களா, ஸோ மைனஸ் வெளியில் இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே 4 ஸ்கொயர்ன்றது 16 மைனஸ் 4, 16 மைனஸ் 4 அப்படின்றது 12, வெளியில் ஒரு மைனஸ். ஸோ A4 ஈக்குவல் டு மைனஸ் 12. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து A11 பார்க்க போகிறோம். ஸோ n ஈக்குவல் டு 11 போட்டு பார்க்குறேன். ஸோ மைனஸ் ப்ராக்கெட்டில் எண்ணுக்கு பதிலாக 11 ஸ்கொயர் மைனஸ் 4. மைனஸ் 11 ஸ்கொயர் சார் 121 மைனஸ் 4. ஓகேங்களா, ஸோ மைனஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 117 வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ A11 ஈக்குவல் டு மைனஸ் 117 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் செய்கிறத இப்படி 1 by 1 செய்யும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆன்சரை ஸ்கொயர் பண்ணிங்க, பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா, இது காமன் டேர்மு. ஸோ காமன் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் நம்ம அடுத்தடுத்து எழுதணும். ஸோ அதனால் இந்த காமன் டேர்மை ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.4. ஸோ 2.4ல் 5th சம் தான் பார்க்க போகிறோம். 5th சம்மில் ஃபைண்ட் A8 A15. ஓகேங்களா, whose nth term is an ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் n வந்து ஈவனாக இருந்தால் இதை அப்ளை பண்ணுங்க ஏஎன்னுக்கு, n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஏஎன்னுக்கு இதை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான மீனிங். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ கொஸ்டின் எடுத்து எழுதிட்டேன். an ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 2 3 எப்போ n இஸ் ஈவன். ஓகேங்களா, அதே இது an ஈக்குவல் டு n ஸ்கொயர் டிவைட் பை n 2n ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 எப்போ n இஸ் ஆட். ஓகேங்களா, ஓடு ஆர் ஓடு. ஓகே, ஸோ n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. இது ஏற்கனவே நிறைய இடம் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1ல் இருந்து தான் ஸ்டார்டிங் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இப்போ A8 கண்டுபிடிக்கிறேன் கேட்டிருக்கிறதுல. ஸோ 8ன்றது ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவன் நம்பர் தான். அப்போ A8 அப்படின்றப்ப நம்ம காமன் டேர்ம் வந்து இதைத்தான் எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு 8 E1 therefore an ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 3. ஓகேங்களா, ஸோ காமன் டேர்ம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது தான். அப்போ 8 n இருக்கிற இடத்துல 8 அப்ளை பண்ணுங்கள். 8 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 8 ப்ளஸ் 3. ஸோ 64 மைனஸ் 1 டிவைட் பை 11, 63 டிவைட் பை 11. ஸோ இதுதான் A8. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு A15க்கு 15 இஸ் ஓட் நம்பர். ஓகேங்களா, therefore an ஈக்குவல் டு n ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 1. n இஸ் ஓடுனா இதுதான் n. ஸோ அப்போ காமன் டேர்ம் an ஈக்குவல் டு இது. அப்போ n ஈக்குவல் டு 15 போட்டு பார்த்தீங்க, ஏன்னா 15 தான் கேட்டிருக்காங்க. 15 ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 1. ஓகேங்களா, 15 ஸ்கொயர்னா 251, 225 டிவைட் பை 3. ஸோ இதை கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 7 3s are 21, 5 75. ஓகேங்களா, A15 அப்படின்றது 75. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு 5th சம். சாரி, இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா இந்த 2 கிடையாதுங்க, 2 இன்ட்டு n ப்ளஸ் 1. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 இன்ட்டு n ப்ளஸ் 1 அப்படின்றப்ப 2 இன்ட்டு என்னோட வேல்யூ என்னது 15. ஓகேங்களா, ஸோ 2 இன்ட்டு 15 ப்ளஸ் 1, ஸோ 30 ப்ளஸ் 1 31. ஓகேங்களா, ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 225 டிவைட் பை 31. சரி, ஓகேங்களா,
ஸோ இதில் நான் இப்போ ஒன்று புதுசாக கற்றுக் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம கொஸ்டின் எழுதும்போதே கவனமாக பார்த்து எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கொஸ்டின் கவனமாக எழுதுங்க. கொஸ்டின் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா எழுத ஆன்சர் எல்லாம் தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் எடுத்து எழுதும்போதும் ஒரு கவனமாக எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து எழுதுங்க. n² / 2n + 1 ஓகேங்களா? அப்போ n² / 2n + 1 க்கு பதிலாக 15 போட்டிங்கன்னா 15² / 2 × 15 + 1 க்கு பதிலாக 15 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். 2 15s are 30, 30 + 1 31, 225 / 31 அப்படின்றது தான் A15 ஓகேங்களா? ஸோ இது 5th சம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல் 6th சம் தான். என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் A1 = 1, A2 = 1, AN = 2 × n-1 + 2 A × n-2 இதுதான் கொடுத்துருக்காங்க காமன் டேர்ம் ஓகேங்களா? AN = 2 × AN-1 ப்ளஸ் AN-2 டேர்ம் ஓகேங்களா? n > 3 3யும் 3ஐ விட அதிகமாகவும் தான் இருக்கணும் n. ஸ்மால் n belongs to capital N. Then find the first 6 terms of the sequence ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 6 டேர்மு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் எடுத்து எழுதிட்டேன். A1 = 1, A2 = 2. ஸோ காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா இதுதான் AN. அவன் n வந்து 3யும் 3ஐ விட அதிகமாகவும் இருக்கதா போட்டு ஃபஸ்ட்டு 6 டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது அவனே கொடுத்துட்டான். ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கொடுத்துட்டான். இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம் A1 A2. நெக்ஸ்ட்டு 3ஐ விட அதிகமாக போட போகிறோம் 3லேருந்து. ஸோ n = 3 அப்படின்னும்போது தேர்டு டேர்ம் 2 × A × A⁻3 - 1 ஓகேங்களா? A3 - 1 ப்ளஸ் A3 - 2 ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதணும் அப்படின்னா 2 × A3 - 1னா 2 ப்ளஸ் A3 - 2னா A1. ஸோ 2 × A2 ப்ளஸ் A1 அப்படின்றப்ப 2 × A2க்கு பதிலாக 1 இருக்குது ப்ளஸ் A1க்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ 2 + 1 3 இதுதான் தேர்டு டேர்ம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் எழுத போகிறது ஃபோர்த்து டேர்ம். இங்கேயே எழுதிக்கிறேன். A4 = ஃபோர்த்து டேர்ம் இந்த காமன் டேர்மை எடுத்து எழுதுகிறேன். 2 × A n க்கு பதிலாக 4 - 1 ப்ளஸ் A4 - 2 2 × A3 ப்ளஸ் A2 2 × A3க்கு பதிலாக நம்ம 3 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ப்ளஸ் A2ன்றப்ப 1 ஓகேங்களா? ஸோ 2 3s are 6 6 + 1 7 இதுதான் வந்து ஃபோர்த்து டேர்ம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து டேர்ம் எழுதுகிறேன். 2 × A5 - 1 ப்ளஸ் A5 - 2 ஓகேங்களா? இந்த காமன் டேர்மில் n-க்கு பதிலாக 5 போட்டிருக்கேன். = 2 A4 ப்ளஸ் A3. ஸோ 2 × A4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 7 ப்ராக்கெட்டில் தான் போட்டிருக்கேன். A3ன்றப்ப 3. ஸோ 2 7s are 14 14 + 3 17 ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A6 சிக்ஸ்த்து டேர்ம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 2 × A6 - 1 ப்ளஸ் A6 - 2 2 × A5 இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டேன். எக்ஸ்ட்ரா போட்டதுனால அதை க்ளோஸ் பண்ணிக்கேன் ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் A4th டேர்ம். ஸோ 2 × A ஃபிஃப்த்து டேர்ம் வந்து 17 ப்ளஸ் A4th டேர்ம் வந்து 7. 2 17s are 34 34 + 7 41. ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடிய 6th டேர்ம் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1 1 A2 1 A3 வந்து 3 A4 7 A5 17 A6 வந்து 41. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸ் நம்பர் 2.4. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.